குங்ஃபூ தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் 2025 போட்டிகளில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்த மலை கிராம அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த அரசு பள்ளிகளில் கல்வி பயின்று வரும் 13 மாணவ மாணவிகள் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான குங்ஃபூ தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கும்மாலாபுரம், ராமநகர், ஆவேரப்பள்ளி, ஆற்றுப்பாலம், ஜிஜுனகுப்பா, சச்சுணமகண்டி ஆகிய தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த 12 முதல் 15 வயது வரையிலான அரசு பள்ளிகளில் கல்வி பயிலும் 11 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என மொத்தம் 13 பேர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் புதுதில்லியில் நடைபெற்ற குங்ஃபூ தற்காப்பு கலை தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றனர். விக்டரி குங்ஃபூ மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் 36வது ஜீப் கியுண்டோ சார்பில் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் 2025 போட்டிகளில் பங்கேற்ற இவர்கள் தமிழ்நாட்டிற்கு 6 தங்கம், 7 வெள்ளி மற்றும் 4 வெண்கலம் என 17 பதக்கங்களை வென்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்று சாதனை படைத்தனர். மத்திகிரி அருகே இடையநல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான ஏற்பாடுகளை செய்து உதவிகள் செய்த பெங்களூருவை சேர்ந்த அரசியல் ஆலோசகரும் தொழிலதிபருமான தக்ஷிணாமூர்த்தி மற்றும் சீனாவில் பயிற்சி பெற்ற மணிப்பூரை சேர்ந்த மாஸ்டர் ஜசோபந்தா ஆகியோர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பயிற்சியாளர் சீனிவாசன் உட்பட பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர். குங்ஃபூ தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் 2000 ஏன்னா நாங்கள் ஏன் இடைநலூரில் வச்சுருக்கோம்னா, ஒரு வில்லேஜ் ரிமோட்டில் வைக்கிறோன்றதுக்காக தான் தள்ளியில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். இன்றைக்கி இடைநலூர் வந்திருக்கோம், ஒசூர் தொகுதி வந்திருக்கோம். இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்க அனைத்து குடியிருப்பு நல சங்கத்தில் பேசியிருக்கேன். அவங்க நம்மளுக்கு இடம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக நாங்கள் பண்ண போகிறோம். அதாவது குழந்தைங்க அமிச்சா மட்டும் போதும். ஏன்னா இது நாங்கள் எடுக்கிறோன்னா, வருங்கால இந்தியாவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செல்ஃபோனு, டிவி, மீடியா அழிச்சிருக்கு எல்லாரையும். இன்றைக்கி அதை நாங்கள் ஒரு தனியாக அவங்கள கொண்டு வரணும். அடுத்த ஒரு 10 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் நம்ம ஒசூரில் ஒரு 1000 குழந்தைங்க தற்காப்பு கலையில் பிரமாதம் தான் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்டில் பேச வைக்க போகிறோம். அதுதான் எங்கள் சாதனை. அந்த அடுத்த 5 வருஷம் எடுத்துகிட்டு இருக்கோம். இது நாங்கள் குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். அது குறிப்பாக ஃபஸ்ட் தள்ளியில் ஆரம்பித்தோம். ரிமோட் ஏரியா. அந்த ரிமோட் ஏரியா பார்த்தீங்கன்னா குக்கிராமம், பஸ் வசதியாக இல்லாத கிராமங்களில் இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி டெல்லி வரைக்கும் போய் அந்த குளூரில் ஜெயிச்சு பெரிய விஷயமா இருக்குது. எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. இன்னும் எங்களுக்கு மேலும் சப்போர்ட் தேவைப்படுது. அரசாங்கத்தில் 2 அரசாங்கம் நாங்கள் கேட்க வேண்டிய விஷயம் எங்களுக்கு தர வேண்டிய இடத்த கொடுத்தீங்கன்னா எனக்கு பாதுகாப்பாக அந்த குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டிய இடங்கள் தேவைப்படுது. அதை மட்டும் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணி மாஸ்டர்ஸ் நாங்கள் இது பண்ணி குழந்தைங்களுக்கு கத்த ரெடியாக இருக்கும். இப்போ எங்ககிட்ட டோட்டலாக காணைக்கல், கர்நாடகா, தமிழ்நாடுலாம் சேர்த்து 850 குழந்தைங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000 குழந்தைங்க வந்துடுவாங்க ஃபியூச்சரில். ஏஜ் குரூப் 5லேருந்து 30 வயசு வரைக்கும் லிமிட். ஆண், பெண் இருவருமே. நம்ம ஜஸ்வந்தா மாஸ்டர் அவர் சைனாவோட கோச்சு. அதனால் நம்ம சைனாவோட கோச்சினால எங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமாக எங்களுக்கு கோச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த ஜெட் குடே டூ நாங்கள் முன்னே எடுத்து போய் வில்லேஜிலும் சரி, டவுன்லும் சரி, டிஸ்ட்ரிக்ட்லும் சரி, ஸ்டேட்லும் சரி, டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் இந்த ஜெட் குணை கொண்டு போகிறோம். அதே இல்லாமல் இந்த ஜெட் குணம் இன்டர்நேஷ்னல் அண்ட் ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப பாடுபடுறோம். கஷ்டப்பட்டு பசங்களுக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்து அது முன்னேறி போவென்று நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான். இது வரைக்கும் பசங்க அவங்க அப்பாவும் சரி, அவங்க அம்மாவும் சரி, பேரண்ட்ஸ் ரொம்ப ஊக்குவிட்டு இந்த தற்காப்பு கலை கற்றுக்கணும். ஏன்னா வெளியே போனால் கூட பேரண்ட்ஸ் பயப்படக்கூடாது. அதனால் இந்த தற்காப்பு கலை கண்டிப்பாக கற்றுக்கணும். நாம் வீட்டில் இருந்தாலும் கூட கவலைப்படாமல் இருக்கலாம் என்று இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப நம்பிக்கையோட நம்மளுக்கு கூட அமைச்சிருக்காங்க. இது நல்லா ஊக்குவிட்டதுனால நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். என்னோட பேர் எம் ஸ்ரீனிவாசன்ட்டு. நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்.